கடந்த திராவிட ஆட்சியில், இந்து விரோத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலலாம் பார்த்தீங்கன்னா, இந்துக்களாக பிறந்ததே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்கள்லாம் கண்ணீர் விட்டுட்டு இருந்தோம். சரி, ஆட்சி என்னமோ இந்த மாற்றம் சொன்னாங்க, தூய ஆட்சின்னு சொன்னாங்க, ஏதோ பெரிய மாற்றம் வந்துடும் அப்படின்னு சொல்லி இந்த ஆட்சி வந்து நம்பினோம் தலையில் பெரிய கள்ள தூக்கி போடுது இந்த அரசு. ஏன்னா முன்னாடி திமுக அரசு என்ன, இந்து விரோத திமுக அரசு என்ன பண்ணுச்சோ அதே தான் இப்போ உள்ள தாவேக அரசும் பண்ண பார்க்குது. முஸ்லீம் பயங்கரவாதிகளை, அதாவது சிறையில் இருக்கும் முஸ்லீம் பயங்கரவாதிகளை பரோல் என்ற பெயரில் வெளியிட போகிறாங்களாம். இது பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு. ஏன்னா விடுதலை செஞ்சால் மக்களுடைய எதிர்ப்பையும் அதிருப்தியையும் சம்பாதிக்க நேரிடும். மேலும் வந்து காவல்துறை, உளவுத்துறை சொல்லியிருக்குது, அவங்க வெளியே வந்தால் சட்டம் ஒழுங்கு கண்டிப்பாக சீர்குலைப்பாங்கன்ட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படி வந்து வெளியே வந்தவங்க பல சட்டவிரோத செயலில் ஈடுபட்டிருக்காங்க. அதனால் இது வெளியிட வேண்டாம், இது மறுபடியும் நடக்கும்னு சொல்லிட்டு உளவுத்துறை சொல்லியும் சிறுபான்மை ஓட்டு பிச்சைக்காக கூட இருக்கிற அந்த அமைப்புகள்லாம், இந்த திருமாவளவன், தேசத்துரோக கம்யூனிஸ்டுகள், இந்த அமைப்புகள்லாம் வந்து சொல்லியிருக்குது, முஸ்லீம் ஓட்டு வங்கி வேணும், முஸ்லீம் ஓட்டு உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இந்த மாதிரி பயங்கரவாதிகளை வெளியே விடுங்க அப்படின்ட்டு வலியுறுத்தியதாக அந்த பத்திரிகை செய்தி சொல்லுது. அப்போது நீங்கள் வந்து முஸ்லீமாக பிறந்தால் பயங்கரவாத திட்டம் போட்டு பயங்கரவாதம் பண்ணாலும் வெளியே வந்துடலாம். இந்துவாவோ கிறிஸ்டினாவோ பிறந்து உணர்ச்சி வசப்பட்டு இப்போ ஒரு கொடுங்குற்றங்களில் ஈடுபட்டு இருந்தால் அவன் ஜெயிலில் தான் கிடப்பான். அவனுக்கு வந்து வக்காலத்து வாங்க யாரும் வரவே மாட்டாங்க. அப்போ இந்த தமிழகத்தில் முஸ்லீமாக பிறந்து 1998 திட்டம் போட்டு 13 இடங்களில் குண்டு வச்சு 58 பேரை கொன்று 200 பேருக்கு மேலே காயங்கள், படுகாயங்களோடு ஆஸ்பத்திரியில் இருந்து, மருத்துவமனையில் இருந்து வீட்டில் வந்து இன்னைக்கும் அதே காயத்துடன் நடமாடிட்டு இருக்காங்க. கைகால் இல்லாமல், கண் இல்லாமல், உடல் ஊனத்தோடு நடமாடிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு இன்னும் அவர்களுக்குரிய நீதி கிடைக்காத பட்சத்தில், ஆனால் அந்த செய்த கொடுஞ்செயல்களை செய்தவர்களை மதத்தின் பெயரால், முஸ்லிம்கள் என்பதால் வெளியிடுவது என்பது இந்த தேசத்திற்கு செய்யும் துரோகம். இதை தாவேக அரசு புரிஞ்சுக்கணும். இந்த தூயாட்சி தரம் சொன்ன ஜோசப் விஜய் புரிஞ்சுக்கணும். கைதியை வந்து விடுதலை பண்ணா இல்லை, பரவாயில்ல விட்டான எல்லாம் வெளியே வந்து வெளியே அவன் பண்ணுறதானே பண்ண போகிறான் உட்காந்துட்டு. அப்போ அப்படி விடுவதாக இருந்தால், ஏற்கனவே சிறைச்சாலையில் இருக்காங்க, அதாவது உணர்ச்சி வசப்பட்டு கொடுங்குற்றங்கள் ஈடுபட்டு நன்னடத்தை காரணமாக ஜெயிலில் போய் நல்லவங்களா இருக்காங்க. இவங்க மாரி பயங்கரவாதிகளை பாருங்க, இந்த போலீஸ் பக்ருதீன், பன்னா இஸ்மாயில், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம் பத்திரிகை செய்திகளில். உள்ள வார்டனை போட்டு வெளுத்தது, உள்ள போலீஸ்காரனை போட்டு அடித்தது, உள்ள தொலைக்காட்சி, வண்ண தொலைக்காட்சியில் உட்காந்து சொகுசு கட்டிலில் படுத்துட்டு பார்த்தது, பிரியாணி சாப்பிட்டது, இந்த மாதிரி ஜெயிலிலும் போய் சுகபோக வாழ்க்கை தான் இந்த பயங்கரவாதிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வாழ்ந்து மட்டும் இல்லாமல் கேட்கணும் அடிச்சு ஆஸ்திரிகளும் அனுப்பியிருக்காங்க நிறைய பேரை. அப்பேற்பட்ட பயங்கரவாதிகளை பரோல் என்ற பெயரில் வெளியிடுவதற்கு மட்டமான எலும்பு துண்டுக்கு விலை போன அரசியல் கட்சிகள் வலியுறுத்துவதால் இந்த அரசை வெளியே விட முடிவு செய்யுமானால் இந்த அரசுக்கும் இந்து விரோத திமுக அரசுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை என்பது மட்டுமல்லாமல், இந்த அரசும் இந்துக்களை வஞ்சிக்கும் அரசு, கிறிஸ்தவர்களை வஞ்சிக்கும் அரசுன்னு சொல்லணும். ஏன்னா கிறிஸ்தவ கைதிகள் வந்து உள்ள ஜெயிலில் இருக்காங்க. இவங்க மாதிரி திட்டம் போட்டு எதுவும் படுகொலை பண்ணலை, இவங்க மாதிரி திட்டம் போட்டு யாரையும் கொல்லலை, இவங்க மாதிரி திட்டம் போட்டு யாரையும் பாம்பு வைக்கலை. தன்னிச்சு திடீரென்று உணர்ச்சி வசப்பட்டு செய்யும் குற்றங்கள். அப்பேற்பட்ட குற்றவாளிகளை வந்து நீங்கள் வெளியே விடுறதுக்கு பரிசீலிச்சிங்கன்னா அது மனிதத்தன்மைன்னு சொல்லலாம். சற்றும் மனிதத்தன்மை இல்லாமல், இரக்கமே இல்லாமல் பல 58 உயிர்கள் பறிபோக காரணமாக இருந்தவர்களை பரோல் என்ற பெயரில் வெளியிடுவது என்பது ஓட்டு போட்ட மக்களுக்கு செய்யும் துரோகம் என்பதை இந்த தாவேக அரசும் புரிஞ்சுக்கணும். தூய ஆட்சி தருவே மாற்றம் என்ற பெயரில் ஆட்சிக்கு வந்த ஜோசப் விஜய் இதை செய்வாரானால் மக்களை ஏமாற்றிய குற்றத்துக்கு அவரும் ஆளாவார். அடுத்த முறை ஆட்சிக்கு வரலன்னா இந்த மாதிரி பயங்கரவாதிகளை வெளியே விடாதீங்க, மக்களை நிம்மதியாக இருக்க விடுங்க. இல்லை அவங்க வெளியே விட போறீங்க, எங்கெல்லாம் கூட ஜெயிலில் வச்சிருங்க, நாங்கள் அங்கேயே பாதுகாப்பாக இருப்போம். அப்பாவி மக்கள்லாம் இனிமேல் ஜெயிலில் இருக்கப்பா, பயங்கரவாதிகளுக்கு வெளியே விட போறப்பான்னு சொல்லிட்டு இருக்கிற மக்கள் கூட உள்ள அனுப்பிட்டு அவங்க வெளியே விட்டுக்கிடுங்க. அவங்க இஷ்டத்துக்கு குண்டு வச்சுருவாங்க, இஷ்டத்துக்கு கொண்டுட்டு போய் நாங்களாக தப்பிப்போம்.